வணக்கம். சீதாஸ் பேஜஸ். ஞாயிற்றுக்கிழமை 56வது நாள். இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றது நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் வர்றாரு. வந்துட்டு சொல்கிறாரு, பொம்மை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி, பொம்மை டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒரு பொம்மையை கொடுத்து விளையாடுங்கன்னு சொன்னால் அந்த பொம்மையே பிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நியாயம் கேட்க வேணாமா நம்ம அப்படின்றாரு. ஒரு விளையாட்டு முடிஞ்சதுன்னா முடிஞ்சது இல்லை, அதுக்கப்புறம் என்ன அடிதடி தப்பான வார்த்தை, இது நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி செல்லங்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இந்த கேமை பற்றி என்ன புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ பவித்ரா சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் ஒரு யாருடைய பொம்மையை நம்ம எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கிறோமோ அவங்க சேவ் ஆகுறாங்க, நம்ம யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறோமோ அவங்களுடைய பொம்மையை உள்ளே சேர்த்துடுறோம், அதுதான் சார் கேம் அப்படின்றாங்க. ஓ, அதுதான் கேமா? அப்போ நம்ம யாரை காப்பாற்றணுமோ அவங்க பொம்மையை உள்ளே வைக்கணும், அதுதான் கேம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கைத்தட்டுங்க அப்படின்றாங்க. எல்லோரும் கைத்தட்டுறாங்க. அப்புறம் விஷால் எழுந்து சொல்கிறாரு, சார் இந்த கேம் புரியறதுக்கே ஒரு நாள் ஆயிடுச்சு சார், எனக்கு 2வது நாள் தான் சார் புரிஞ்சுது. ஆனால் எப்போ மஞ்சரி ஜாக்கெல்லாம் பண்ணாங்களே அப்போவா? ஆமாம் சார், அது வரைக்கும் புரியல சார் எனக்கு அப்படின்னு. இப்போது தர்ஷிகாவை கேட்குறாரு, உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்னோடனே தர்ஷிகா சொல்கிறாங்க, சார் எனக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சு போச்சு சார் எனக்கு அப்படின்றாங்க. நான் சௌந்தர்யா பொம்மை தான் எனக்கு கிடச்சிது, என்னோடய பொம்மை உள்ளே போகல, என் பொம்மை உள்ளே போனால் தான் சௌந்தர்யா பொம்மை உள்ளே போகும்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஷால் சொல்கிறாரு, எனக்கு கேமே என்னன்னு புரியல சார், நாங்கள் இன்னசென்ட்டாக கொண்டு போய் பொம்மையெல்லாம் வச்சுட்டோம் உள்ளே, வச்சுட்டு பார்த்தா எல்லாம் வெளியிலே இருக்கிறாங்க, என்னடா பண்ணுறாங்கன்னு வெளியில் வந்து பார்த்தா தான் சார் தெரியுது இப்படி ஒரு கேம் இருக்குதுன்னு. ஒருத்தர் பொம்மையை ஒருத்தர் வச்சு வெளியிலே வச்சிட்ருக்காங்கன்றது எங்களுக்கு அப்போ தான் சார் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ முத்து என்ன சொல்கிறாரு, சார் அவன் போய் சொல்கிறான் சார், அவன் நான் என் பொம்மையை காணோம் உள்ள, என் பொம்மையை எங்கடா காணமேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா இவன் கூலாக ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு ரொம்ப சவகாசமாக நடந்துகிட்ருக்கான் சார். போய் யார் பொம்மை அதுன்னு கேட்டால் என்னதுன்னு சொல்கிறான் சார் அவன். அப்போ ஏன்டா இங்கே வச்சுருக்கேன்னா, என்னது உள்ளே போகல, என்னது உள்ளே போனால் தான் இது உள்ளே போகும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நான் கெஞ்சி கேட்டு யார் யார் காலையோ பிடிச்சி அவனை வச்சு என்னதை வைக்க வச்சேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் சேதுபதி சொல்கிறாரு, சர்காஸ்டிக்காக தான் சொல்கிறாரு. இப்போது விஷாலுக்கு ஒன்றுமே புரியல, அப்புறம் தான் புரிஞ்சிருக்கு. ஓகே விஷால், நீங்கள் வெளியில் போய் இதை ஒரு நல்ல புக்காக எழுதலாம் அப்படின்றாரு. ஓகே சார் அப்படின்றார் அவர். ஸோ இந்த இடத்துல நான் இதை பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். இது நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்ருக்கேன். விஷால் விஜய் சேதுபதிக்கு அந்த குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு ஒன்று இழுப்பார். அது என்னவோ விஜய் சேதுபதிக்கான அவர் ஒரு சரியான மரியாதை அவர் முதல்ல இருந்தே கொடுக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போவும் ஒரு புக் எழுதுன்னா சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார்றாரு. ஒரு ஹோஸ்ட் அப்படின்னும் பொழுது அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கிறவங்கள தான் அவங்க கொண்டு வராங்க. இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதை இங்கே சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அடுத்தது கேங்ஸ் பற்றி கேட்டார், யார் யாரெல்லாம் என்னென்ன கேங்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். அப்போது சொல்கிறாங்க கோவா கைஸ்ன்றாங்க, தானா சேர்ந்த கூட்டம்ன்றாங்க, ஆதரவற்றோர் குழு அப்படின்றாங்க. ஸோ இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ பவித்ராவும் ரஞ்சித் மட்டும் எந்த குழுவுமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரஞ்சித் சொல்கிறாரு, முதல் நாள் அப்படி தான் சார் இருந்தோம், அப்புறம் பார்த்தா பவித்ரா கூட போயிட்டாங்க சார், நான் தனியாக தான் சார் ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னு. அப்போ ஜாக்லின் சொன்னாங்க, இல்லை எங்கள் கூடயும் தான் சார் ஆடினார், எங்களோட மேனேஜர் சார் அவர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இவர் பவித்ராவை கேட்டார், பவித்ரா யாருக்கும் எந்த குரூப் போயிட்டாங்க அடுத்தது அப்படின்னு. அப்போ எல்லோரும் எங்கள் குரூப்புன்னாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா வரிசையாக சொல்கிறாங்க, ஒரு நாள் இவங்க, ஒரு நாள் கோவா கைஸ் கூட இருந்தாங்க, ஒரு நாள் ஆதரவற்றோர் கூட இருந்தாங்க, ஒரு நாள் தானா சேர்ந்த கூட்டத்து கூட இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ அவர் விஜய் சேதுபதி சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் மற்றவங்கள பொம்மையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக போய் சேர்ந்து உங்கள் பொம்மையை காப்பாற்றினே வந்திருக்கீங்க இல்லையா அப்படின்னு. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, சார் 4 பேர் பொம்மையை அவுட் பண்ணிட்டா சார் அவ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சேதுபதி கரெக்ட் பண்ணுறாரு, இல்லைம்மா 5 பேருமா அப்படின்னு சொல்கிறாரு. நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எனக்கே சந்தேகமாக இருக்குது, இவங்க சொல்கிறாங்க சத்தியம் பண்ணுறாங்க, பட் நிஜமாக தான் இப்படியா இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு எனக்கு தெரியலன்னு. அது கரெக்டாக அவர் எடுத்து போட்டார். இது 5 பேருமா அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாரு, இது வெரி குட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை சார் அப்படின்றாங்க. நான் பாராட்டலான்னு நினச்சேம்மா, நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்களேம்மா, இன்னும் இதையே சொல்கிறீங்களேம்மா அப்படின்னு. இல்லை சார், நான் ப்ராமிஸ் கூட பண்ணுறேன் சார், நான் அந்த மாதிரி பண்ணலை சார், நான் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணலை சார் அப்படின்றாங்க. அப்புறம் அப்போ கேட்குறாரு,
சரி அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் மஞ்சரிக்கு பண்ணது என்னது அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இவங்க திருப்பியும் ஒரே சுற்றுறாங்க விளக்குறாங்க. அவர் தைக்கவே ஆரம்பிச்சிடுறாரு, எடுத்து பொம்மையை தைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் வந்து மஞ்சரியை கேட்குறாரு, என்ன மஞ்சரி என்ன நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் மஞ்சரி சொல்கிறாங்க, சார் அங்கே வந்து 2 ஸ்லாட் இருந்தது சார், இவங்கள போய் நான் இந்த பொம்மையை வச்சுட்டு ஒரு ஸ்லாட்டை மூடி வச்சுக்கோ, நான் வந்து உன் பொம்மையை வச்சிடுறேன்னு சொன்னேன் சார். அதனால எனக்கு உள்ளே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கஷ்டப்பட்டு உள்ளே போயிட்டேன். பார்த்தா ஒரே ஒரு ஸ்லாட் தான் சார் இருக்குது. இவன் என் பொம்மையும் வைக்காமல் அவள் மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கா சார் அதை அப்படின்னு. அப்போ திருப்பி கேட்குறாரு, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்கள். அவங்க சொன்னது ஒரு ஸ்லாட்டில் பொம்மையை வச்சுட்டு ஒரு ஸ்லாட்டை பிடிக்க சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. நான் போகும்போது 2 ஸ்லாட் இருந்தது சார் அப்படின்னு. சரி இருந்தது. அப்போ ஒரு ஸ்லாட்டில் மஞ்சரி பொம்மையை வச்சுட்டு இல்லை நீங்கள் நின்றுருக்கணும், நீங்கள் ஏன் நின்றீங்க அப்படின்றாரு. அப்புறமா அது எனக்கு தோணவே இல்லை சார் அப்படின்றாங்க. அது ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை சார், எனக்கு தோணலை சார் அப்படின்றாங்க. அப்புறம் திருப்பியும் கேட்குறாரு, ஏம்மா தோணலை சரி, அப்போ 2 பேரும் நீங்களும் வந்துட்டீங்க அவங்களும் வந்துட்டாங்க, அப்போ வந்து அப்போவாவது நீங்கள் கொண்டு போய் மஞ்சரி பொம்மையை வச்சுருக்கலாம் இல்லையா அப்படின்னா, ஆமாம் சார் வச்சுருக்கலாம் சார் அப்படின்றாங்க. ஸோ இது மேலே அவரால் இதுக்கு மேலே கேட்க முடியல. மஞ்சரியை கேட்டார், ஏம்மா நீங்கள் ஏம்மா எடுத்துகிட்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, சார் நான் கேட்கும்போது இதே தான் சார் சொல்கிறாங்க அவங்க, இது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, எனக்கு புரியல அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. எனக்கு இதுக்கு மேலே வளர்த்த வேணாம்னு சொல்லிட்டு தான் சார் நான் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் அப்படி. ஓகே அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா, ஓகே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடுறாரு. அப்புறம் பாராட்டுறாரு. இங்கே வந்து ஜாக் அண்ட் அன்ஷிதா 2 பேரையும் நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கே ஒரு சமயம் விட்டுடலாம்ல, ஏன் இப்படி விளையாடுறாங்கன்னு தோணுச்சு, ஆனால் ரொம்ப ஸ்டபர்னாக கடைசி வரைக்கும் விளையாடுனீங்க, அதுக்கு பாராட்டுதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை கேட்டார், நீங்களும் இருந்தீங்களா கூட அப்படின்னு. மஞ்சரி சொன்னாங்க, ஆமாம் சார் நானும் கூட இருந்தேன் சார் அப்படின்னு. உங்களுக்கும் பாராட்டுதல்னு சொல்லிட்டு ஜாக்கை வந்து ரொம்ப பாராட்டினார். ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் நின்றது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அன்ஷிதாவை கேட்டார், அன்ஷிதா நீங்கள் வந்து கேம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து உங்கள் பொம்மை சேஃபாக உள்ளே போயிடுச்சு, நீங்கள் வந்து தீபக்காக விளையாடுறீங்க, அவங்க வந்து அவங்களுடைய பொம்மையை சேவ் பண்ணணும் இல்லையா, அவங்க கேம் அதுதானே, அவங்க பொம்மையை சேவ் பண்ணாது மஞ்சரி, அது மஞ்சரிக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒன்று நான் காப்பாற்றுறேன்னு. அப்போ அவங்க அதை செய்ய தானேம்மா செய்வாங்க அப்படின்றாரு. ஆமாம் சார்னு அவங்களும் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, திருப்பி எடுத்து தைக்க ஆரம்பிச்சிடுறாரு. சௌந்தர்யா சிரிக்கிறாங்க, என்ன சௌந்தர்யா சிரிக்கிறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார் சொல்லுங்கள் அப்படின்றாரு. தைக்கிறத தைச்சிட்டேனான்னு சொல்கிறீங்களா, நல்லா தைக்கிறீங்க சார் அப்படின்னாங்க. பாருமா டபுள் மீனிங்கில் சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்ஷிதாக்கு சொல்கிறாரு, சொல்லுங்கம்மா அப்படின்னு. நீங்கள் வந்து அவங்கள காப்பாற்றினாங்கன்றதுக்காக அந்த கமிட்மெண்ட் நின்றாங்க. இது வந்து 2 பேரும் இது ஒரு கேமு, நீங்கள் கடைசி வரைக்கும் போகிறீங்க, முடிஞ்சு போச்சு. கேம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஏன் ஜாக் கிட்ட பேச மாட்டேன்றீங்க அப்படின்னா, அதுக்கு என்னென்னமோ உருட்டினாங்க அவங்க. அப்புறம் அதோட பிரேக் போயிடுச்சு. அப்போ வந்து ஜாக் வந்து கேட்டாங்க, பாரு நான் உன்கிட்ட பேச வந்தேன், நீ தான் கோபமாக இருக்க, பேச மாட்டேன்னு சொல்லிட்ட, அதனால தான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ விளக்க வந்தாங்க. அப்புறம் இவங்க அன்ஷிதா வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஜாக் வந்து திருப்பி சொன்னாங்க, பாரு நான் கொஞ்சம் ஸ்மார்ட் தான், இருந்தால் கூட நிறைய போ அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன விஷயத்தில் 2 பேரும் திருப்பி யுனைட் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ அது நல்லா இருந்தது. பவித்ரா வந்து சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்க, நான் வந்து நிஜமாலுமே இன்டென்ஷன் இல்லைன்னு திருப்பி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஜெஃப்ரி ரியலி வெரி ஸ்மார்ட். உடனே ஜெஃப்ரி கேட்டார், சரி நீ வந்து 5 விட்டுட்ட, நீ எத்தனை வச்ச இல்லையா, அதெல்லாம் நீ சொல்லியிருக்கலாம்ல சார், இவ்வளோ பேரை நான் சேவ் பண்ணனே சார்னு சொல்லியிருக்கலாம்லன்னா, ஆமாம் எனக்கு அதெல்லாம் தோணலை அப்படின்றாங்க. அடுத்ததாக ராணவ் அண்டு ரயான் இஷ்யூ அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து கேட்குறாரு, எல்லாரையும் ஒருத்தரையாக கேட்குறாரு. ஜெஃப்ரி கேட்குறாரு. ஜெஃப்ரி சொல்கிறாரு, ரொம்ப டைட்டாக பிடிச்சார் சார், என்னால் முடியல சார், நான் கத்தினேன் அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிட்டேன் சார் அப்படின்னு. முத்து வந்து சொல்கிறாரு, வந்தேன் சார் நான் ரொம்ப டைட்டாக தான் பிடிச்சிருந்தேன், ஆனால் மூச்சு விட முடியலன்னு சொல்லலை அப்படின்னு.
ஆனால் ரொம்ப டைட்டாக தான் சார் பிடிச்சிருந்தான். பின்னால் ரயான் அவனை வந்து அவன் கழுத்தை பிடிச்சிட்டு இருந்தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கேட்குறாரு, ராணுவ நீங்கள் இது பிட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு தெரியாதா, எப்படி போனீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை நான் இல்லை சார், ஜெஃப்ரி தான் பிடிச்சி எடுத்துட்டான். உடனே ஜெஃப்ரி என்ன சொல்கிறாரு, சார் நான் தான் சார் அதே அவனுக்கு சொன்னேன், அவன் வந்து ரயான் தான் புஷ் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு இருந்தான் சார், நான் தான் சொன்னேன் நான் எடுத்ததுனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு. ரயானை கேட்குறாரு, நீங்கள் புஷ் பண்ணிங்களான்னு அவருக்கு தெரியல, பட் பெட்ரூமில் நான் புஷ் பண்ணலைன்னு சொன்னீங்களே அப்படின்றாரு. அப்புறம் இவர் ரொம்ப யோசிக்கிறாரு, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, இல்லை சார் ரீகலெக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லணும்னு யோசிக்கிறேன் சார். சரி ரீகலெக்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னா, நான் இல்லைன்னு தான் சார் நினைக்கிறேன். நீங்கள் தள்ளினீங்களா இல்லையா, இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் இல்லைன்னா, நான் இல்லை சார் தள்ளல சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே, பட் வந்து இவர் திருப்பியும் யார் எங்கே பிடிச்சாங்க எங்கே அழுத்துனாங்கன்றதெல்லாம் ஒரே அலிகேஷன்ஸ் போயிட்டே இருந்தது. இப்போ கடைசியில் சொன்னார், ஓகே இதெல்லாம் கேம், இதுக்கு முன்னாடி கூட இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் கேமில் இது மாதிரி ஆகும், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எதிரில் ஆடுறவங்க கண்டஸ்டண்ட்டில் ரொம்ப நம்ம காயப்படுத்தாமல் ஆடணும், அது ரொம்ப ஜாக்கிரதையாக விளையாடணும், இதை விட டஃப்பாக வரும், அதனால் ஜாக்கிரதையாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கேம் முடிஞ்ச பிறகு ரயான் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றாரு. சார் நான் கேட்க போனேன் சார் ராணுவக்கிட்டேன்னு அப்படின்ன உடனே க்ரௌடெல்லாமும் ஒரே உடனே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவர், இல்லை சார் சண்டை போட போனேன் சார் அப்படின்றாரு. அப்போ இவர் கேட்குறாரு, அது என்னது சரியான ஆட்டிடியூடா, அது ஒரு கேம் முடியுதுன்னா அதோடு முடிஞ்சு போச்சு இல்லையா, அது என்ன சண்டை போட போகிறது, இது என்ன இதுக்கான இடமா இது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இல்லை சார் சாரி சார் நான் பண்ண மாட்டேன், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். அடுத்தது ராணுவ கேட்குறாரு, சரி அவர் வந்தார், நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு. சார் எனக்கு அந்த மொமெண்ட்டில் ஏதோ சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரே தடுமாறினார். அப்போ இவர் சொன்னார், நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் ரியாக்ஷன்லேயே எனக்கு தெரியுது அது தப்புன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு தெரியுது, ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் வந்து தீபக் பாருங்கள், இந்த மஞ்சரி கூட எவ்வளோ பிரச்சனைகள் வந்து அவ்வளோ கத்தி அப்படியெல்லாம் பேசினார், ஆனால் கூட ஒரு வார்த்தை கூட தப்பாக வரல பார்த்தீங்களா. அதனால் அது மாதிரி இருக்கணும், நீங்கள்லாம் வந்து பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும், மற்றவங்கள காயப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருத்தரையாக சேவ் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறார், ராணுவ ரயானுக்கு சொல்லுங்கள், சேவ் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அப்போவே கை கொடுத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்போது ரயான் வந்து கிட்ட வருத்தப்பட்டு ஜாக் கிட்ட, கோவா கைஸ் பேரையே கெடுத்துட்டேன் நான் அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சீக்கிரமாக நடந்தது நல்லது அப்படின்னா. அவர் சொல்கிறாரு, ஆமாம் இது வந்து நான் ஃபிசிக்கல் கேமாகவே போயிட்டேன், மென்டலாக நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி யோசித்து ஆடணுன்றது எனக்கு புரியல, இது சீக்கிரமாக நடந்தது நல்லதாச்சு, இனிமேல் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன், இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திருப்பியும் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த கேங்கு இதெல்லாம் குரூப்பெல்லாம் ஓகே, உங்களுக்கு மிட் நைட் பிரியாணி கேங் தெரியுமா அப்படின்றாரு. எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க, என்னன்னு. அப்போ சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே அது ஒரு கேங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுந்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தா அருண், சாச்சனா, தர்ஷிகா, ஆனந்தி, சத்யா, அன்ஷிதா, விஷால், இவ்வளோ பேர் இருக்காங்க. ரயான் கூட ஒரு நாள் இருந்தா சார் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இவங்க தான் ரெகுலராக இருந்திருக்காங்க. அப்போ இவர் கேட்குறாரு, நேர்மை நீதின்னு பேசுகிற அருண் இப்படி பண்ணலாமா அப்படின்னு எல்லாரும் கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்குறாரு, கேளுங்கன்னு சொல்கிறாரு. ஜாக் கேளுங்கன்றார். ஜாக் வந்து கிச்சன் இன்சார்ஜுன்னு சொல்லி எங்களெல்லாம் இப்படி பண்ணிவிட்டு அப்படின்னு அருணை சொல்கிறாங்க. அருண் சொல்கிறாரு, இப்போ இல்லை அது முன்னால் நடந்தது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் கேட்குறாங்க. சௌந்தர்யா கேட்குறாங்க, நான் ஒரு சின்ன பட்டர் எடுக்கிறதுக்கு என்னை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் பயந்து எடுத்துகிட்ருக்கேன், நான் இனிமேல் திருடி தான் சாப்பிட போகிறேன் நான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்புறம் பார்த்தா ரேஷன் வந்து என்ன பண்ணீங்கன்னு கேட்டால், பாய்ஸ்லேருந்து கொஞ்சம் கேர்ள்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. தீபக் சார் என்ன சார் இது அப்படின்றாங்க. சார் பாருங்கள் சார், நான் ஒரு 2 கப்பு அரிசி இல்லைன்னு கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வரேன், இவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு. அதில் வேறு நீங்கள் வர்றது பார்த்து ஒழிஞ்சிருக்காங்க தெரியுமான்றார். கேட்டால் ஆமான்னு சொல்கிறாங்க. அவர் வேறு தலையை பார்த்தோன்னே அவர் வேணாம் கத்துவாருன்ட்டு எல்லோரும் உட்காந்துட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரி சொல்கிறாரு, ராத்திரியில் உங்களுக்குள்ள பாசம் பகலில் வேஷமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இது மாதிரி ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து சண்டே நடந்தது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ப்ளசண்ட்டாக நல்லா போச்சு, ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ இவர் வந்து விஜய் சேதுபதியும் ரொம்ப ஹாப்பின்றது நல்லா தெரியுது. இதெல்லாம் சொல்லிட்டாரு. இதுக்காக நான் வந்து கேமை வந்து நீங்கள் ஆடாதீங்கன்னு நான் சொல்லலை, ஆடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஆடுங்க, ஆனால் ஜாக்கிரதையாக விளையாடுங்கன்றது மட்டும்தான் சொல்கிறேன். அதனால் இப்படி சொல்லிட்டேன் நானுன்றதுக்காக பயந்துக்கிட்டு ஆடாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இல்லைன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போய்டுன்றதுனால அதையும் சொல்லிட்டாரு. நான்
ஸோ கடைசியாக வந்து 4 பேர் நிற்கிறாங்க. சாச்னா, ஆனந்தி, ரஞ்சித் அண்ட் சிவா. இவங்க 4 பேர் தான் லாஸ்ட்டாக நிற்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இப்போது பிக் பாஸ் சொல்லுவார் உங்களுக்கு யார் அவுட்டுன்றது சொல்லுவாருன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பிட்டில் வந்து எல்லா டால்ஸும் போடப்பட்டிருக்கு. அதில் போய் யாருடைய டால் இருக்கோ அதை அவங்கவுங்க எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க அவுட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க போய் தேடும் பொழுது சிவாவோடது இல்லை. ஸோ சிவா வந்து உள்ளே வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாரு இல்லைன்னு. அருண் ரொம்ப அப்செட் ஆகுறாரு. எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்போ வெளியில் அவருடைய ரீகேப்லாம் போட்டு காட்டுறாங்க. ஸோ அதுக்குள்ளே அது முடியுது. அவரும் விடைபெற்று போயிடுறாரு. முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, விஜய் சேதுபதி ரொம்ப பேலன்ஸ்டாக பார்த்துருக்காரு. வந்திருக்கிற ஒரு லேடி எழுந்து சொன்னாங்க, சார் வெளியில் வந்து பேச விட மாட்டேன்றாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இங்கே உள்ளே வந்தால் தான் சார் தெரியுது எவ்வளோ சுற்றுறாங்க, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க நீங்கள், எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க, சாச்சனாக்கு நீங்கள் ரொம்ப ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்கன்றதெல்லாம் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்லை அப்படின்றது நாங்கள் நேராக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். புதிய டாஸ்க் இன்னும் பெட்டராக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விஜய் சேதுபதி நல்லா இறங்கிட்டார். நல்லா எல்லாரையும் நேராக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க சுற்றிகிட்டே இருந்தால் இவரும் வந்து ஒரு பூடகமாகவே கேட்டுட்டு இருந்தார். அதெல்லாம் பிரேக் பண்ணி இப்போல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ வார்னிங்கும் கொடுத்துட்டாரு. நீங்கள் வந்து அடிதடின்னு போகிறதோ வார்த்தைன்னு போகிறதோ நான் இப்போ தான் இந்த மாதிரி வார்னிங் மாதிரி கொடுக்குறேன். இனிமேல் இந்த வார்னிங் கொடுக்குற அளவுக்கு கூட அங்கே இருப்பீங்களான்றது தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெட் கார்டு கொடுத்து அப்படியே அமுச்சிடுவேன்ற மாதிரி ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நடக்காது. ஒரு பயத்தோடு இனிமேல் எல்லாம் ஆடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இந்த வாரம் ரொம்ப ஆர்வமாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் என்ன நடக்க போகுதுன்றது. நன்றி, மீண்டும் சந்திக்கிறேன்.